அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் கியூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே, மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதில் இந்திய தொல்லியல் துறையில் ஒரு 3 ஆக்ட் போட்டிருப்பாங்க, 3 சட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த சட்டங்களை பற்றி பார்க்கலாம். அது என்னென்ன சட்டங்கள்னு பொறுத்த வரையும் இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878, சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1878 இந்திய புதையல் சட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலம் சட்டம் 1972, சரியா? இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலம் சட்டம் 1972, சரியா? அடுத்தது தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம், இது 1958, சரியா? அந்த 3 ஆக்ட் தெளிவாக பார்த்துக்கணும். இதில் நிறைய கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பண்பாட்டு பொருட்கள். ஸோ இது இந்த சைடில் ஒரு இருக்கும், இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதாவது அணிப்புடைப்பு மணிகள் அண்ட் செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அணிப்புடைப்பு மணிகள் அப்படிங்கிறது கேமியோ, விலை உயர்ந்த நவமணிகளை மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள். அதாவது மேற்புறத்தில் செஞ்சால் அது அணிப்புடைப்பு மணிகள், சரியா? மேற்புறத்தில் செஞ்சால் அது அணிப்புடைப்பு மணிகள். அது உட்குழிவாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்டாக்ட்லியோ, செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இது பார்த்துக்கோங்க. அடுத்த பார்த்தோன்னா இந்த நாணயங்கள், இதெல்லாம் பெரிய அளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு இருக்கும் என்னென்னா, கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புல்லியன் என்று அழைக்கப்படுகிறது, சரியா? இது தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஒரு நூல்கள்லாம் இருக்கும், அந்த நூல்கள்லாம் பார்க்கலாம். எரித்திரன் கடலில் பெரிப்ளஸ் அப்படின்ற அந்த நூல், சரியா? ஸோ பெரிப்ளஸ் அப்படின்னா இதோட ஆச்சரியப்பே தெரியாது. பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கும், சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக பார்த்துக்கணும். பெரிப்ளஸ் அப்படின்றது கடல் வழிகாட்டி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அடுத்து பிலினி இயற்கை வரலாறு. ஸோ பிலினி இயற்கை வரலாறு, இவர் ரோமானியர். இதனால பார்த்தோம்னா பிலினின்ற ஒருத்தர் ரோமானியர். இவர் தான் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருப்பார், சரியா? இவர் எழுதுகிற நூல் தான் இயற்கை வரலாறு, சரியா? இது லத்தீன் மொழி எழுதப்பட்ட நூல், ஓகேவா? லத்தீன் மொழி எழுதப்பட்ட நூல் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து பெரிய அளவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாது இதில், ஜஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம், சரியா? தாளமையின் புவியியல் அப்படின்றது புவியியல் அப்படின்ற நூல், அதாவது ஜியாகிரஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ புவியியல் நூல் யாரோடதுன்னா தாளமையோடது, அது மாதிரி தெரிஞ்சுக்குவோம், சரியா? ஓகே, இந்த பியூட்டிகேரியன் அட்டவணை அதெல்லாம் வேண்டாம். இந்த வியன்னா பாப்பிரஸ் அப்படின்ட்டு வியன்னா பாப்பிரஸ் 2ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. அது பின்னாடி வரும், நான் பின்னாடி சொல்கிறேன். ஜஸ்ட் இதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவோம், சரியா? இதில் எதுவும் வேண்டாம். இந்த பாப்பிரஸ் அப்படின்றது என்னென்னா, பண்டைய எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாணலிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் ஆகும், சரியா? தயாரிக்கப்பட்ட தாள் தான் பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே,
இதில் வந்து சங்க காலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். இந்த சங்க காலத்தில் வந்து அதாவது அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்திற்கு அசோகன் பிராமி என்று பெயர். அசோகன் பிராமி என்று பெயர். சரியா, இது வந்து பார்த்துக்கோங்க. திணை பொறுத்தவரை அது இடத்த பொறுத்தவரும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதில் வந்து நிறைய இது பண்ண வேண்டாம். அடுத்தது மூவேந்தர்கள், சேரர்கள். ஓகே, இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம 6ல் படித்தது திரும்ப ரிட்டன் வரும். ஸோ அதனால் பெரிய அளவு அதில் வந்து வேண்டாம். ஓகேவா? ஓகே. இந்த பட்டினப்பாளையன்ற நூல் வந்து கடித உருத்திரங்கண்ணனார் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாடியிருப்பார். ஸோ அதில் வந்து சோழர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த பாண்டியர்கள். ஸோ இது வேண்டாம். இப்போ இந்த பெண்கள் பொறுத்தவரையும் பெண்கள் வந்து நிறைய பெண் பார்ப்பவர்கள் இருந்தாங்க. அதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அந்த வேளாண்மை எதுவும் இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை இதில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடம் 2 பேர் ஊர் பேர் சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இது என்னென்னா வந்து கொடுமணல் அப்படின்ற அந்த ஊர்லேயும் ப்ளஸ் வந்து குட்டூர் அப்படின்னு இந்த ஊர்லேயும் வந்து என்ன இருக்குன்னா இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. சரியா, இது வந்து தெளிவாக பார்த்துக்கணும். கொடுமணல், குட்டூர். ஓகே, இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. இந்த துணி நெசவு, நூல் நூற்கும் கதிர், ஸ்பின்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். சரி, அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வணிகர்களை வந்து உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு வியாபாரம் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்துக்கோங்க. சரி, போக்குவரத்து முறைகள். ஓகே, இந்த இடத்துல பார்க்கலாம். நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல் தங்கம் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றிச் சென்றதாக அகநானூற்றின் 349 செய்யுள் கூறுகிறது. எந்த நூல் மட்டும் ஞாபகம் வச்சோம்? அகநானூறு. சரி, வேணா அந்த செய்யுள் நம்பர் ஞாபகம் வச்சோம் 149. ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வேண்டாம். ஸோ அவங்க வந்து இந்த இது யூஸ் பண்ணாங்களே இந்த கம்பி, சரிங்களா? ஸோ இந்த கம்பி அவங்க அழகுபடுத்த கம்பி யூஸ் பண்ணாங்க. அந்த கம்பி வந்து செம்பால் செய்யப்படுது. சரியா, செம்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்பால் வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, கொடுமணலில் வந்து நிறைய பொருள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொடுமணல் எங்கே இருக்குன்னா ஈரோடில் இருக்குது. சரி, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஈரோடில் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பட்டணம், கேரளா. ஸோ இதுவும் வந்து வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா வந்து ஓகே, பொது ஆண்டு வந்து அதாவது முதல் ஆண்டு வந்து எரித்திரை கடல் பேரிபிரசம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பிலின் இயற்கையாளர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2ஆம் நூற்றாண்டு வந்து தாளமின் புவியியல் வியன்னா பாடல். இது எப்படி ஞாபகம்? 2ஆம் நூற்றாண்டு 2 நேம் இருக்குது. சரி, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே.